ப்ளவுஸில் டார்ட் பிடிக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஷோல்டருடைய சென்டரை இது மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல டார்ட் பிடிக்கிறீங்க. இதுதான் சென்டர், அது மாதிரி பிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு கப் ஷேப் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எல்லாருக்குமேலாம் சரியாக இருக்காது. சரிங்களா? ஷோல்டருடைய வித் நீங்கள் சின்னதாக வைக்கும்போது இது வந்து மிஸ்டேக் ஆகும். அதுக்கு நம்ம உடம்புல இருந்து தான் அளவு எடுத்து மார்க் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு 2 அளவுகள் தேவை. ஒன்று அபெக்ஸ் லென்த்து, இன்னொன்று அபெக்ஸ் டு அபெக்ஸ் அளவு. எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். மெயின் டாட் சென்டர் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 அளவுகள் தேவை. ஒன்று அபெக்ஸ் லென்த்து, ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய மார்பகத்தின் மையப்பகுதி வரைக்கும் இருக்கிற அளவு. இன்னொன்று அபெக்ஸ் டு அபெக்ஸ் அளவு, ஒரு மார்பகத்தின் மையப்பகுதியிலேருந்து இன்னொரு மார்பகத்தின் மையப்பகுதி வரைக்கும் இருக்கிற அளவு. ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும்? ஷோல்டரில் டேப் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க அபெக்ஸ் லென்த்தை மார்க் பண்ணணும். அடுத்ததாக இங்கேருந்து அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய வேல்யூ மார்க் பண்ணணும். 8 இன்ச் வந்தது, அதில் பாதி 4 மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்டே கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பவும் போல் மெயின் டாட்டுக்கு மார்க் பண்ணி இந்த டாட்டை தச்சுக்கலாம். நான் ஏன் இதை சென்டரில் மடித்து இந்த டாட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து போட் நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த போட் நெக்குடைய சென்டரை நான் மார்க் பண்ணி தச்சேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடுது. இது மாதிரி தைக்கிறது தப்பு. இதுதான் என்னுடைய சென்டர் பாயிண்ட். அப்போ இதை சுற்றி என்னோட டாட்டட் இருக்கும்போது தான் எனக்கு பஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும். அடுத்த வாட்டி நீங்கள் தைக்கும் போது கப் ஷேப் கரெக்டாக வரலனா இந்த மாதிரி மெத்தடில் தைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தச்சு பாருங்கள், கப் ஷேப் ப்ராப்பராக வரும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்குது. நீங்களும் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.